மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். மகாராஜா, ராஜாதிராஜ, ராஜகுரு, ராஜ திலக, ராஜ கம்பீரர், இந்த நாட்டுடைய மிகப்பெரிய மகாராஜா வந்துவிட்டார். வரார் வரார் வரார். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்கள், ஐடி விங், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே இதே முறையில் தான் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றார்கள். ஜப்பானிலிருந்து விஸ்வகுரு, வேர்ல்ட் லீடர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து திரும்பிவிட்டார். எந்த அளவில் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க பாருங்கள். எத்தனையோ படங்களை வெளிவிட்டு, எத்தனையோ வீடியோக்களை வெளிவிட்டு இதைத்தான் உங்களுக்கு முன் எடுத்து காட்டினார்கள். தன்னுடைய ட்விட்டர் பக்கம் வழியாக, தன்னுடைய ஃபேஸ்புக் வழியாக, அனைத்து சோஷியல் மீடியா வழியாக நீங்க இதைத்தான் பார்த்து வந்தீர்கள். மே 26, 2014 இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்து இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்ற அந்த நாள், அதாவது 8 வருடங்கள் நேற்று முடிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம், மிகப்பெரிய அளவில் புரோபகேண்டாவை பரப்பி வருகிறார்கள். சோஷியல் மீடியா வழியாக, கோதி மீடியா வழியாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வழியாக, பக்தர்கள் வழியாக. இந்த பிரதமரை பாருங்கள், ஓய்வை எடுக்க மாட்டார். இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஜப்பானிலிருந்து வீடு திரும்பிய உடனேயே எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். நேரடியாக கட்சி மீட்டிங்கை கூப்பிட்டு வைத்து அங்கு என்னெல்லாம் நடந்தது என்று எடுத்துக்காட்ட முன்வந்து விட்டார். அந்த அளவில் இந்த நாட்டிற்கு அக்கறை கொண்ட நபர். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரதமர் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அர்ஜுன் முண்டா அவர்கள் போட்ட இந்த ட்வீட். 40 घंटे 23 बैठकें। आज प्रातः 4 बजे माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी अपने जापान दौरे से भारत लौटे और सुबह 11 बजे कैबिनेट की मीटिंग बुला ली. 40 மணி நேரம் உழைத்து 23 மீட்டிங்களை சந்தித்த பின் ஜப்பானிலிருந்து காலை 4 மணிக்கு வீடு திரும்பிய பிரதமர் மோடி அவர்கள் காலை எழுந்தவுடன் 11 மணிக்கு மீட்டிங்கை கூப்பிட்டு விட்டார். संबित पात्रा அவர்கள் போட்ட இதே ட்வீட். बिना रुके बिना थके बस चलते ही रहना है. அதே 40 hours 23 மீட்டிங்ஸ், அதற்கான அந்த மீட்டிங் படம். அதாவது ஒரு பிரச்சார வழியாக எதை ஒரு நபர் போட்டு வருகிறாரோ அதே முறையில் அனைத்து நபர்களுமே தன்னுடைய ட்வீட்டை போட வேண்டும், பகிர வேண்டும். இதே போன்ற புரோபகேண்டாவை தான் இந்த நபர்கள் பரப்பி வருகிறார்கள். நேற்று இன்னொரு புரோபகேண்டாவும் தொடங்கப்பட்டது. அதாவது ஜப்பானிலிருந்து வீடு திரும்பியவுடன் இந்த நாட்டு மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று தெலங்கானா சென்றார். தெலங்கானாவிற்கு பின் தமிழகத்திற்கு வந்தார். அதாவது 8 ஆண்டுகள் பிரதமர் மோடியுடைய 8 ஆண்டுகள் முடிகிற அந்த தருணத்தை மார்க் செய்வதற்காக தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்காக 31,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்களை பற்றி பல தலைவர்கள், சம்பித் பாத்ரா உட்பட, பொன் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுடன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிஜேபி தொண்டர்கள் இந்த 4 படங்களை போட்டு சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி, இந்த அனைத்து இடங்களிலுமே 5 ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வர இருக்கிறோம். இதை தாண்டி தமிழகத்தில் நேஷனல் ஹைவே போன்ற ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வர இருக்கிறோம். இது போன்ற பல திட்டங்கள், மொத்தம் 31,000 கோடி ரூபாய்க்கான இந்த திட்டங்கள். பியூஷ் கோயல் அவர்கள் இதே போன்று அன்ஸ்டாப்பபிள். Hours after arrival in Delhi, PM Narendra Modi chairs the cabinet meeting. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் சென்று திரும்பும்போது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். அவருடைய காட்சி, அவருடைய கேபினெட் மீட்டிங்கை கூப்பிட்டு வைத்து என்னெல்லாம் அங்க நடந்ததோ அதை பத்தின ஒரு அப்டேட் கொடுப்பது ஒரு வழக்கமான விஷயம். அதற்காக பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ட்ரெயினை பிடித்து போனார். ஒரு ஜெனரல் எக்கனாமிக் கிளாஸில் இறுக்கமாக உட்கார்ந்து போய் போனார். மிகவும் கஷ்டப்பட்டார். அங்க போய் தூக்கம் கிடைக்கவில்லை. அங்க எந்த விதமான
சலுகையும் அவருக்கு கிடைக்காதபடி எவ்வளோ பெரிய சாதனை என்று இந்த அனைத்து நபர்களுமே தன்னோட ட்விட்டரில் எழுதி வருகிறார்கள். ஓய்வெடுக்காத பிரதமர், வேர்ல்ட் லீடர் பிரதமர், அனைத்து நபர்களுடைய ட்வீட்டை ஒரு முறை பாருங்கள். இந்த பக்கத்தில் அந்த ட்வீட் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று தமிழகத்திற்கு வந்த ட்வீட்டாக இருக்கட்டும், அல்ல ஜப்பானிலிருந்து திரும்பிய ட்வீட்டாக இருக்கட்டும், அனைத்திற்கான கனெக்ஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு ப்ரொபகண்டா திணிக்கப்படுகிறது என்று. பிரதமர் மோடியுடைய விமானத்தை பற்றி கொஞ்சம் பாருங்கள், எந்த அளவில் அந்த விமானம் இருக்கிறது என்று. போயிங் B777 VVIP ஏர்கிராஃப்ட் கஸ்டமைஸ்ட் செய்யப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் செக்யூரான, மிகவும் பாதுகாப்பான, மிகவும் அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் இந்தியாவின் பிரதமரிடம் இருக்கிறது. அதாவது இந்த ஏர்கிராஃப்டில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெட்ரூம் இருக்கும், டிராயிங் ரூம் இருக்கும், அவர் கம்ஃபர்டபுளாக உட்காருவதற்காக பல சோஃபாக்கள் இருக்கும், அவருடைய ஆஃபீஸ் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அதாவது எப்படி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அதே முறையில் நீங்கள் ஆகாயத்திலும் இருக்கலாம். அந்த அளவில் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விமானம். அதற்காக மோடி அவர்கள் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்தார். வந்த உடனே மீட்டிங்கை தொடங்கிவிட்டார். அதாவது உழைத்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவில் அவர் டயர்டாக இருப்பார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்கிற பல விஷயங்களை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இவர் பயன்படுத்தக்கூடிய விமானம் ஒரு மிகவும் சொகுசான விமானம். எப்படி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அதே முறையில் நீங்கள் விமானத்திலும் இருக்கலாம். ஆனால் கிரண் ரிஜிஜு அவருடைய ட்வீட்டை பார்த்து விடுங்கள். PM நரேந்திர மோடிஜி arrived in the early morning after an instant tour of Japan. No time wasted, he gets to work immediately with the cabinet meeting. ட்ரெயினில் இப்படி தான் வந்தாரா, இல்லை ரொம்பவே இடுக்கமாக வந்தாரா? இல்லை, ஒரு சொகுசான ஃப்ளைட்டில் மிகவும் நிம்மதியாக ஒரு உறக்கத்தை போட்டு இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்கள், டாக்ஸ் பேயர் அனைவருமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்கள், உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் இந்த நாட்டை நடத்துங்கள் என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமரை பாருங்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த அடுத்த நிமிடமே கேபினெட் மீட்டிங். கிரண் ரிஜிஜு இவரும் பிஜேபியுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். சரி, டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், நேற்று நடந்த தமிழகத்தில் நடந்த அந்த மீட்டிங்கை பற்றியும் பேசுகிறேன். ஆனால் இது ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். டென்மார்க், ஜெர்மனி, பிரான்சிலிருந்து வீடு திரும்பியும் போது, அதாவது மே 5ஆம் தேதி வீடு திரும்பியும் போது பல நபர்கள் இதே முறையில், அதாவது PMO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் பேர் ஹீரேன் ஜோஷி, இவர் தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களை அனுப்பும்படி தகவல் இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த ஐடி விங்கிற்கே கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் மெசேஜ், இந்த வீடியோவை நீங்கள் போடுங்கள், இந்த ஃபோட்டோவை நீங்கள் போடுங்கள், இப்படி தான் உங்களோட ட்வீட் இருக்க வேண்டும், இவர்களெல்லாம் டேக்ஸ் செய்யுங்கள் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய நபர் ஹீரேன் ஜோஷி. ஹீரேன் ஜோஷி அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்களை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிரக்கூடிய வேலையை தான் இந்த அனைத்து நபர்களும் பார்த்து வருகிறார்கள். ஜெர்மனி, டென்மார்க் யாத்திரையிலிருந்து திரும்பிய போது இதே பேட்டர்ன் தான். எப்படி ஜப்பானில் 40 மணி நேரம் 23 மீட்டிங்ஸ் சொன்னார்களோ அதே முறையில் 65 மணி நேரம் 3 நாடுகள் 8 லீடர்ஸ் 25 மீட்டிங். எந்த அளவில் இந்த நாட்டுக்காக உழைக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் போட்ட அந்த ட்வீட். மீனாட்சி லேக்கி அதே பேட்டர்ன், 65 மணி நேரம் 3 நாடுகள் 8 லீடர் 25 மீட்டிங். எந்த விதமான மாற்றமும் அல்ல. பேர் மாறுகிறது, நாடு மாறுகிறது, ஆனால் இந்த பேட்டர்ன், இந்த ஃபார்மேட் அப்படியே தான், காப்பி பேஸ்ட். நேற்று தமிழகத்திற்கு வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த ஸ்டேட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்துடைய அந்த விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். அதை பற்றியும் பார்த்து விடலாம். இதற்கு பின் பிரதமர் மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், இன்னொரு பயணம் இருக்கிறது, அமெரிக்கா சென்ற பயணம், அதை பற்றியும் பேசுவோம். பிரதமர் மோடியுடைய 8 வருடங்காலத்தையும் பேசுவோம். என்னெல்லாம் சாதித்தார் என்று, எந்த ப்ராமிசஸ்களை கொடுத்தார் என்று. 11 ப்ராஜெக்ட்ஸ்கள் 31,400 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். ஜவஹர்லால் இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில் திறக்கப்படுகிறது. இதே திறப்பு விழா, இதே அடிக்கல் நாட்டு விழாவை OPS EPSக்கு நடுவே கையை தூக்கி ஒரு படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த படம் எடுத்த நாளே இதே ப்ராஜெக்டை அவர் திறந்து வைத்தார். இதே அடிக்கல் நாட்டு விழா. மீண்டும் ஒரு முறை அடுத்த சாட்சியத்தின் போதும் அதே ப்ராஜெக்ட் வந்துவிட்டது. அதாவது ஒரு ப்ராபகண்டாவை நீங்கள் எப்படி வேணாலும் பரப்பிக் கொண்டே இருக்கலாம். சரி, அதை விட்டு விடலாம். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் சரியான முறையில், நேர்மையான முறையில் மக்களிடம் போய் சேர வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அதற்காக நீங்க புரோபகண்டா வழியாக பிரதமர் மோடி தன் பையிலிருந்து 31,400 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் கொண்டு வந்து விட்டார், அதனால் அவரை நீங்க கண்டிக்க கூடாது, அவரை பற்றி நீங்க பேசக்கூடாது என்கிற விளக்கத்தை அண்ணாமலை அவர்கள் கொடுக்கும்போது ஒரு மிகவும் சீரியஸான கேள்விகள் வருகிறது. அதாவது ஒரு பக்கம் பிஜேபியோடைய தொண்டர்கள், இன்னொரு பக்கம் டிஎம்கேவுடைய தொண்டர்கள். அந்த ஸ்டேடியத்தில் சாதாரண மக்கள், அவர்களுக்கு இடம் கிடையாது. தன்னுடைய பவரை காட்டி வந்திருக்கிறார்கள் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். ஸ்டாலின் பேசும்போது வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்கள். இந்த பக்கம் இவர்கள் பேசும்போது இந்த சைட்ல இருந்து இவர்கள் வெளிவிடக்கூடிய கோஷங்கள். மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருந்தார்கள்? கட்சி தொண்டர்களை வைத்து பிரதமருடைய ஒரு ஒபிஷியல் மீட்டிங்கை நீங்க நடத்தி இருக்கிறீர்கள். ஆனால் பிஜேபியுடைய விழா அல்ல இது, ஒரு ஸ்டேட், ஒரு நேஷனல் விழா. பிரதமர் மோடி ஒபிஷியலாக முதல் முறையாக தமிழகத்திற்கு வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பல விஷயங்களை செய்திருக்கிறார். 22,000 போலீசார்கள் குவிக்கப்பட்டது நேற்று பிரதமர் மோடியுடைய பாதுகாப்பிற்காக. இந்த இடத்தில் ஜாயிண்ட் கமிஷனர், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், டெபுட்டி கமிஷனர், டிசிஸ், எஸ்பி அனைத்து நபர்களுமே இவருடைய பாதுகாப்பிற்கு போடப்பட்டார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த உரையில் அவர் அப்படி என்ன பேசிவிட்டார், எதற்காக இந்த அளவில் சர்ச்சை? அவர் பேசிய வார்த்தை ஒபிஷியல். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ஒபிஷியல் விசிட். ஒபிஷியலாக இதுதான் முதல் முறையாக நாங்க டிஎம்கே கட்சி வந்ததற்கு பின் இவர் வந்திருக்கிறார். 5 நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ்கள் கொண்டு வந்திருக்கிறார். 3 ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்கள் இருக்கிறது. பைப் கேஸ் லைன் ப்ராஜெக்ட் இருக்கிறது. 1152 வீடுகளை இனாகிரேட் செய்ய போகிறார். இது போன்ற பல விஷயங்கள். ஆனால் இதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு டேட்டா, மிக முக்கியமான டேட்டா, திராவிடியன் மாடல். அதாவது இந்த மாநிலத்தில் சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், சிறந்த அனைத்து விஷயங்கள், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்கள் எத்தனையோ இருக்கிறது. இதுதான் திராவிடியன் மாடல் என்று கூறியிருக்கிறார். அதாவது ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் இந்த இடத்தில் நடந்தது. பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருக்கு முன்னாடி பல விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்திருந்தார். இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து தமிழகத்திலிருந்து போகக்கூடிய உதவி மத்திய அரசாங்கத்திற்கு 9.22%. அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து 9.22% தமிழகத்தில் மட்டுமே வந்துவிடுகிறது. டாக்ஸ் கலெக்ஷனை பார்த்தீர்கள்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டிற்காக தமிழகத்திலிருந்து போகக்கூடிய டாக்ஸ் கலெக்ஷன் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய டாக்ஸ் கலெக்ஷனிலிருந்து 6% இருக்கிறது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 8.4% தமிழகத்திலிருந்து மட்டுமே போகிறது ஒட்டுமொத்த இந்தியாவில். க்ளோதிங், துணிமணிகள், இந்த மார்க்கெட்டை நீங்க பார்க்கும்போது 19.4%. கார் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தீர்கள்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தீர்கள்னா 32.5% தமிழகத்தில் மட்டுமே இருக்கிறது. லெதர் பிசினஸை நீங்க பாருங்கள், தமிழகத்திலிருந்து 33.7%. இந்த அளவில் ஒரு ஸ்டேட் இந்த நாட்டுடைய நேஷன் பில்டிங்கில் உதவும் போது, ஒரு மாநிலம் இந்த அளவில் மத்திய அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு, யூனியன் கவர்மெண்டிற்கு உதவும் போது எந்த அளவில் இந்த மாநிலத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டுமோ அதில் அவர்கள் தவறி வருகிறார்கள். தமிழகத்திற்கு ரிட்டனாக என்ன கிடைக்கிறது என்றால் வெறும் 1.21% டாக்ஸ். இதை நீங்க கூட்ட வேண்டும். தமிழகம் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்டுடைய நேஷன் பில்டிங்காக உழைத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டாக பார்க்க வேண்டும். இந்த மாநிலத்திற்கு கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தி நாங்கள் சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த ஏர்னிங்ஸ், பணம், இதிலிருந்து எங்களுடைய பங்கு கொஞ்சம் அதிகமாக வர வேண்டும். இது எங்களுடைய உரிமை, அதிகாரம். இதை அவர் கேட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நஹாய் மற்றும் ஸ்டேட் ஹைவே போன்ற பல திட்டங்கள் தமிழக அரசாங்கம் முன்னில் நின்று செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் ஒரு நல்ல நட்பு இருக்க வேண்டும், இரண்டு பேருமே இணைந்து இந்த வேலையை பார்க்கலாம் என்கிற விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் தான் புரோபகண்டா உடைக்கப்படுகிறது. அனைத்துமே பிரதமர், அனைத்துமே நரேந்திர மோடி என்கிற ஸ்டாம்ப் உடைக்கப்பட்டது நேற்று. மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இரண்டுமே இணைந்து தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்களுமே கொண்டு வர முடியும் என்கிற தெளிவான விளக்கத்தை ஸ்டாலின் அவர்கள் பேசிய
இந்த வார்த்தை பல நபர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அவர்களுடைய ப்ரொபகண்டா 8 வருடங்கள் முடிந்து விட்டது. எவ்வளோ பெரிய அளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும். தெலங்கானாவில் போனால் அங்கு அவர் சந்திக்கவே இல்லை. இந்த இடத்திற்கு வந்தால் ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு அமர வைத்து இத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஆகையால் இவர் பேசியது அனைத்துமே தவறு. ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு சின்ன செக்ஷனை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இணைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்று மிகவும் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இதை கேட்க வேண்டும், கேளுங்கள். இத்தகைய இணை திட்டங்களை ஒன்றிய அரசு தொடங்கும் போது பங்க அதிகமாக அளித்தாலும் காலப்போக்கில் தனது பங்கினை குறைத்து மாநிலம் செலவிட வேண்டிய நிதி பங்கை உயர்த்தும் நிலையை பார்க்கிறோம். இரண்டாவது, ஒன்றிய மாநில அரசுகளின் பங்களிப்போடு பயனாளிகளையும் முன்னிறுத்தி பல திட்டங்கள் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இதில் அந்த தொகையை பயனாளிகள் செலுத்த முடியாத போது மக்களோடு நேரடி தொடர்பு இருக்கிற மாநில அரசுகள் தான் பயனாளிகளையும் பங்களிப்பையும் சேர்த்து செலுத்த வேண்டிய நிலை. இதனால் மாநில அரசினுடைய நிதி சுமை அதிகரிக்கிறது. எனவே ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களில் தொடக்கத்தில் கூடிய ஒன்றிய அரசின் பங்கானது திட்டம் முடியும் வர தொடர வேண்டும் என்றும் பயனாளிகளின் பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் அவர்கள் தமது பங்களிப்பை செலுத்தாத போது ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து அதனை சமமாக ஏற்க என்று நான் வலியுறுத்துகிறேன். ஸ்டாலின் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டீர்கள். இதற்கு மேலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். அதாவது கச்சா தீவு மீட்டெடுக்கப்பட வேண்டும். 15ஆம் தேதி 5வது மாதம் 2022ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்க சார்பாக வரக்கூடிய ஜிஎஸ்டி பெண்டிங் தொகை 14,006 கோடி ரூபாய். இதுவும் கூடி சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இது போன்ற பல கேள்விகளை கேட்டபோது அண்ணாமலை அவர்கள் குந்தளித்திருக்கிறார். எப்படி பிரதமர் மோடியை பார்த்து இந்த அளவில் கேள்விகளை கேட்க முடியும்? எப்படி இந்த நபர்கள் இந்த அளவில் பொய்களை அடுக்க முடியும் என்று. இந்த பக்கம் ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர், இந்த பக்கம் ஒரு பிரைம் மினிஸ்டர். 2 நபர்களுமே இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் வழியாக தேர்வு செய்யப்பட்ட, கான்ஸ்டிடியூஷன் வழியாக இந்த நாட்டை மாநிலத்தை நடத்தக்கூடிய நபர்கள். அவர்கள் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு ஏதோ குறை இருந்தால் அதை எடுத்து சொல்லும்படி அங்க நடந்திருக்கிறது விஷயம். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பொய் பேசிவிட்டீர்கள், நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது, மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் மரியாதையை கொடுக்கும் போது எங்களுடைய தலைவருக்கும் நீங்க மரியாதையை கொடுக்க வேண்டும். இது பிஜேபி கட்சியுடைய மேடை அல்ல, இது ஒரு ஆஃபிஷியல் கவர்மெண்ட் மேடை. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்களை தான் இந்த நாட்டு தமிழக மக்களுக்காக எடுத்து வந்திருக்கிறார். அதற்காக நீங்க மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும். அப்போ எதற்காக அங்க 1000 தொண்டர்கள் பிஜேபியை சார்ந்த தொண்டர்கள், எதற்காக 2500 டிஎம்கேவை சார்ந்த தொண்டர்கள்? இந்த பக்கம் டிஎம்கே கொடி பறக்கிறது, அந்த பக்கம் பிஜேபியோட கொடி பறக்கிறது. மக்களுடைய கேள்விகள் என்ன? மக்களுடைய குறைகள் என்ன? கடந்த 8 வருடங்களாக எதையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசி வந்தாரோ அதற்கான அர்த்தம் என்ன, அதற்கான பதில் என்ன? இதைத்தானே பேசியிருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இவர் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதற்காக அந்த தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில். பியூஷ் கோயல் அவர்கள் இதே தமிழகத்தின் ப்ராஜெக்ட்ஸ்களை போட்டு காலையிலிருந்தே போட தொடங்கி விட்டார். அதாவது டிராவல் இன்ஃபோ த ஃபியூச்சர். திஸ் இஸ் ஹவு ரயில்வே ஸ்டேஷன் அட் எக்மோர், Chennai Egmore, Rameshwaram, Katpadi, Kanyakumari, Madurai will look like after their redevelopment. Prime Minister Modi ji will be laying foundation stone for works to begin tomorrow. நீங்க இந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். இப்படித்தான் எக்மோர், ராமேஸ்வரம், காட்பாடி, கன்னியாகுமரி, மதுரையுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். நாங்க ரீடெவலப் செய்ததற்கு பின் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா, அடிக்கல்லை நட இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பியூஷ் கோயலோட ட்வீட். எய்ம்ஸ்ல ஒரு செங்கக்கல் எடுத்து வைத்தார்கள், ஞாபகம் இருக்கா? அது இப்போ தொடங்காது, அடுத்த 2 வருடத்திற்கு பின் தான் அந்த வேலை தொடங்க இருக்கிறது. இப்போதைக்கு அதை மறந்துவிடுங்கள். மதுரையில் எய்ம்ஸ் வர இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள். இந்த இடத்தில் நடக்கக்கூடிய அடிக்கல் நாட்டு விழாக்கள், இது போன்ற ஃபங்க்ஷன்ஸ்கள், இது போன்ற படங்களை பார்த்து
ஒரு ப்ரொஜெக்ஷன் நடக்கிறது. எங்களை தேர்வு செய்தீர்கள்னா எங்களுடைய ராஜா வந்திருக்கிறார், உங்களுக்கு அன்பளிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த படங்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. என்னைக்கு இது லைவில் வருகிறதோ அன்னைக்கு தான் இந்த மாநிலத்திற்கு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்பாக இதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு படத்தை போட்டு ஒரு சில கிராஃபிக்கல் இமேஜஸ்களை காட்டி இது நடந்துவிட்டது. குஜராத்தில் இதே போன்றதான் ஒரு மிகப்பெரிய நகரத்தை நாங்கள் கட்ட இருக்கிறோம். இந்த இடத்தில் ஷங்காய் போன்ற விஷயங்கள் நடக்கும். டெல்லியை விட 2 மடங்கு அதிகமாக பெரிதாக இருக்கும். ஷங்காயை விட 6 மடங்கு அதிக இடம் இருக்கும். அந்த நகரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்தமாகவே 942 ஸ்கொயர் கிலோமீட்டர். டெல்லியுடைய பரப்பளவு 1800 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஷங்காயோடைய பரப்பளவு 6000 சொச்சம் பரப்பளவு ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு நகரத்தை அமைக்க இருக்கிறோம். இந்த நகரத்தில் ஷங்காயை விட 6 மடங்கு அதிகம், டெல்லியை விட 2 மடங்கு அதிகம். அப்படியே ரிவர்ஸ் ஆக்கி விட்டார். ஆனால் இந்த நாட்டில் எப்படி ப்ரொபகண்டா பரப்பப்படுகிறது என்று பாருங்கள். இதே முறையில் பிரதமர் மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய போது ஸ்வதந்திர தேவ் சிங் இவர் போட்ட ட்வீட், 65 மணி நேரம் 20 மீட்டிங்ஸ். பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட், அதாவது அங்கிருந்து வந்த உடனேயே சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் எந்த அளவில் இருக்கிறது என்று பார்க்க போய்விட்டார். ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டா. ஹர்தீப் சிங் பூரி, இன்ஸ்பைரிங் எனர்ஜி ஒர்க் எத்திக். Look the importance of Prime Minister Narendra Modi ji. According to the Signature Infrastructure project, after a long flight, he heads to Central Vista for surprise visit. எவ்வளோ பெரிய உழைப்பாளி என்று பாருங்கள். அமெரிக்காவிலிருந்து வந்த உடனேயே நேரடியாக வண்டியை திருப்புங்கள், அங்கே போங்க, சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டை போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு சர்ப்ரைஸ் விசிட். ஸ்மிருதி இரானி 450 ரூபாய் எல்பிஜி சிலிண்டர் வித்தபோது ரோட்டில் இறங்கி போராடிய இதே பெண்மணி இன்னைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி இதே முறையில் 24 மீட்டிங் 65 hours சர்ப்ரைஸ் விசிட் டு சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட். டாக்டர் ஜிதேந்தர் சிங் சேம் ஈயடிச்சாங் காப்பி. இவர் என்ன போடுறாரோ அப்படியே அது இன்னொரு இடத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஃப்டர் 24 மீட்டிங்ஸ் 65 hours duration, USA tour without taking a break, returns PM Shri Narendra Modi goes to surprise visit to Central Vista project. தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு விசிட்டுக்கும் பின், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய விசிட்டுக்கும் பின் இதே போன்ற ட்வீட்களை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த ட்வீட்டை யார் போட்டு வருகிறார்? பக்தர்கள், ஐடி விங், பிஜேபியோடைய அமைச்சர்கள், தொண்டர்கள். நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக தமிழகத்திற்கு வரும்போது மதுரை தேனி ரயில்வே ஸ்டேஷன் கோஸ் conversion project, the third railway line between Tambaram Chengalpettu to natural gas pipeline, houses constructed as part of light house project Chennai. இது அனைத்துமே நான் அங்கே போய் திறந்து வைக்க இருக்கிறேன். மோடிஜியோடைய 8 வருடங்கள். ஆனால் இதே மோடிஜி அவர்களுடைய 8 வருடங்களில் என்னெல்லாம் அவர் பேசினார், எதையெல்லாம் அவர் இந்த நாட்டிற்காக செய்து கொடுக்க இருக்கிறார் என்று ஒரு சின்ன ரீகேப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். ஃபார்மர்களுடைய இன்கம், அதாவது விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காக நான் உயர்த்திவிடுவேன். அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வேலை வாய்ப்பு கொடுப்பேன். விலைவாசியை நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன், குறைப்பேன். अच्छे दिन आने वाले हैं. बेटी बचाओ बेटी पढ़ाओ. பிளாக் மணி, கருப்பு பணம் திரும்பி வந்துவிடும். டீசல் பெட்ரோலுடைய பிரைஸ் குறைத்து விடுவேன். இதே பாணியில் விவசாயிகளை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த 8 வருடத்திற்கான கணக்கை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு ஆழமாக நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் ஒரு கடைசியாக பார்த்து விடுங்கள். 2017ஆம் ஆண்டு இவர் ஒரு கனவை பார்த்திருக்கிறார். அந்த கனவை ஒரு மேடை போட்டும் பேசியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான வருடம். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் முடியக்கூடிய அந்த தருணத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை 2 மடங்காக்கி விடுவேன் என்று கூறியிருக்கிறார். அந்த வீடியோவின் ஒரு சின்ன இடத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். हमने एक बहुत बड़ा सपना देखा है और ये सपना हिंदुस्तान के हर किसान के भाग्य को बदलने का सपना है. हमारा सपना है 2022 जब भारत की आजादी के 75 साल होंगे
आजादी के 75 साल जब हो, हमारे देश के किसान की आय डबल होनी चाहिए, 2 गुना होनी चाहिए, और उसके लिए हम काम कर रहे हैं। 5 साल का हमारे पास समय है। இது மட்டுமல்ல, இன்னொரு இடம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இதே போன்ற இன்னொரு வீடியோவிலும் பேசியிருக்கிறார். அதாவது जब हमने किसानों की आय दोगुनी करने की बात की तो बहुत लोग ऐसे थे जिन्होंने उसका मजाक उड़ाया, ये तो संभव नहीं है, ये तो मुश्किल है, ये कैसे हो सकता है, निराश करने का एक वातावरण बना दिया। लेकिन हमने तय किया, देश के किसान पर मेरा भरोसा था, हमने इसे पूरा करने के लिए लक्ष्य निर्धारित किया और उस दिशा में आप सबको, किसानों को साथ लेकर के आगे बढ़ने का निरंतर प्रयास चल रहा है. 2022ஆம் ஆண்டு ஒரு டார்கெட்டை நான் செட் செய்து விட்டேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானம் இரட்டை மடங்கு ஆகிவிட வேண்டும். ஆனால் இந்த வருமானம் உண்மையிலேயே இரட்டை மடங்கு ஆகிவிட்டதா? இந்த கேள்விக்கான விடயத்தை தேடி பார்க்கும்போது 2015-16ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் ஒரு ஆவரேஜ் இன்கம், ஒரு விவசாயியுடைய மாத வருமானம் 8069 ரூபாயாக இருந்தது. ஆனால் 2018-19ஆம் ஆண்டு வந்த ரிப்போர்ட், லாக்டவுனுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் 10,218 ரூபாயாக மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது. அதாவது வெறும் 2000 ரூபாய் தான் வருமானம் உயர்ந்திருக்கிறது. அதற்கு மேல் இந்த 2 வருடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சில இடங்களில் வருமானம் உயர்ந்திருக்கிறது, கொஞ்சம் சில இடத்தில் சரிந்திருக்கிறது. ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது வருமானம் சரிந்திருக்கிறதே ஒழிய ஏறவில்லை. விலைவாசியையும் அவர்களுடைய வருமானத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் இன்னும் நஷ்டத்தில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கவில்லை. முக்கியமாக ஜார்க்கண்ட், எம்பி, ஒரிசா, நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானம் சரிந்து விட்டது. விலைவாசி, வேலைவாய்ப்பு, அச்சேதன், பிளாக் மணி போன்ற எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசாமல் நாங்கள் ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் அடிக்கல் நாட்டை நட இருக்கிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், வெளிநாட்டு பயணத்திலிருந்து 40 மணி நேரம், 60 மணி நேரம், 65 மணி நேரம் கடுமையாக உழைத்து வீடு திரும்பியவுடன் அடுத்த மாநிலத்திற்கு சென்று விட்டேன், அடுத்த மீட்டிங்கை கலந்து கொள்ள இருக்கிறேன், அடுத்த இடத்தில் போய் அவர்களுக்கான திட்டங்களை ரிப்பன் கட் செய்து வருகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் எப்படி செயல்பட வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருடைய முக்கிய பொறுப்புகள் என்ன? அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்களுக்கான பொறுப்புகள் என்ன? தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொடுத்த 31,000 கோடி ரூபாய் அவர் செய்யக்கூடிய கடமை தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே சமமாக சரியான வழியில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வருவதற்காக தான் உங்களுக்கு ஓட்டை போட்டு இந்த பதவியில் அமர வைத்திருக்கிறோம். இந்த கட்சி கையில் இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதற்காக பிஜேபியை நீங்க தூக்கினால் மட்டும்தான் இந்த நாடு வளரும், இல்லை வேறொரு கட்சி வந்தால்தான் இந்த நாட்டில் மாற்றம் ஏற்படும். இல்லை, யார் அந்த பதவியில் இருக்கிறார்களோ அந்த நபர்களை பார்த்து கேள்விகளை கேளுங்கள். நீங்க தவறு செய்து வந்தால் அந்த தவறை தட்டி கேளுங்கள். நீங்க ஓட்டை போட்டு தேர்வு செய்து கொண்டு வந்த அந்த நபர்களை பார்த்து அவர்களை வேலை பார்க்க வையுங்கள். நீங்க திருடினீர்கள்னா உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்க தவறு செய்தீர்கள்னா உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்போம். இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தால் தான் நீங்க உங்களுடைய பதவியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்க சரியான வேலையை நீங்க பார்த்து தீர வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தில் மக்கள் தான் கொண்டு வர முடியும். அதற்காக மாற்றம் என்று ஒரு முறை 5 வருடம் ஒரு அரசியல் கட்சி வருகிறது, அடுத்த இன்னொரு முறை இன்னொரு அரசியல் கட்சி வருகிறது. இவர்கள் சரியில்லை என்றால் இன்னொரு கட்சியை கொண்டு வாருங்கள், அவர்கள் சரியில்லை என்றால் மீண்டும் இவர்களே கொண்டு வாருங்கள். இவர்களை விட அவர்கள் மேலாக இருந்தார்கள், அவர்களை விட இவர்கள் மேலாக இருக்கிறார்கள். இதுதான் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஊடகம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். இது போன்ற ஆழமான கேள்விகளை தைரியமாக கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஊடகத்தை கார்ப்பரேட் கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஊடகத்தை
அரசியல்வாதிகளின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக தி ரூஸ்டர் நியூஸ் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கீழே எங்களுடைய பேடிஎம், கூகுள் பே போன்ற விஷயங்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இதற்கான காரணம், இந்த ஊடகத்தை நடத்துவதற்காக மிக கடுமையான உழைப்பை நாங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வருமானம், இந்த ஊடகத்தை நடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய வருமானம் எங்களுக்கு வருவதில்லை. ஆகையால் இந்த ஊடகத்தை எந்த கார்ப்பரேட் நபர்களிடம் நாங்கள் கொடுக்காமல், எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டையும், அதாவது கார்ப்பரேட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட்டாலே இந்த ஊடகம் இயங்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவுடன் இறங்கி இருக்கிறோம். இதற்கான ஆதரவை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.